வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்டில் ஒரு முற்றமும் ஒரு டபுள் ஹைட் ஏரியாவான லிவிங் ஏரியா நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபாயர் ஏரியாவும் நமக்கு இருக்குது. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 feet by 17 feet அளவில் 2 கார் பார்க்கிங் விடுற அளவுக்கு வசதியான இடம் இருக்குது நமக்கு. ஸோ கார்னரில் நம்ம ஒரு க்ரீன் பாக்கெட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பில்டிங்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறோம். இதனுடைய ஏரியா ஆல்மோஸ்ட் ஒரு 8 feet by 11 feet அளவில் அமையுது. இந்த ஏரியாவில் நம்ம உடன் சீலிங், உடன் பேனலிங் கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபாயரில் கோர்ட்யார்டும் நம்ம வியூ பண்ணிக்க முடியுது. இந்த கோர்ட்யார்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 13 feet 3 inch by 5 feet 3 inch அளவில் இருக்குது. ஸோ இந்த கோர்ட்யார்ட்லேருந்து நம்ம ஹால் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கிறோம். இந்த ஹால் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17 feet 5 inch by 13 feet அளவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸ்னால ஒரு டபுள் ஹைட்டாக அமைகிறதால இன்டராக்ஷனுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்தும் நம்ம இன்டராக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பெட்ரூமில் இருந்தும் நம்ம ஒரு கிளாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டராக்ஷனுக்கு நல்லாவே இந்த ஏரியா நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கேருந்து டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த டைனிங் ஏரியாவோட மெஷர்மெண்ட் 15 feet 6 inch by 9 feet லெவலில் இருக்குது. ஸோ ஒரு சைட் என்டையராக நம்ம ஒரு பெஞ்ச் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் சேர் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த சேரை யூட்டிலைஸ் பண்ணணும்னா நமக்கு ஸ்பேஸ் நல்லாவே சேவ் பண்ண முடியும் இந்த பேசேஜுக்காக. ஸோ இந்த டைனிங்லேருந்து நம்ம கிச்சன் ஏரியாவுக்கும் ரீச் ஆகலாம். இந்த கிச்சன் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 8 feet by 11 feet 6 inch லெவலில் இருக்குது. ஸோ ஸ்டவ் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுட்டு சிங்க் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த கவுண்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் ஒர்க் ட்ரையாங்கிளும் நமக்கு நல்லாவே ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த கிச்சன் வந்து நம்ம டேரெக்டாக பெட்ரூமுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 feetக்கு 13 feet அளவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுலேயே வந்து நம்ம கபோர்டும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு சீட்டட் ப்ரொவிஷனும் இருக்குது. அது ஒரு பே விண்டோ மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு பாட்டமில் நல்ல ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால் சீலிங்கும் பார்க்கையில் நமக்கு சிம்பிளாக ஃப்ளாட் சீலிங் கொடுத்துட்டு லைட்டிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட்டாச் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். இந்த அட்டாச் டாய்லெட்டோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 feet by 9 feet 3 inch அளவில் இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை தனியாக நம்ம பிரிச்சுக்கிட்டு இந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தீமும் நல்ல ஒரு கிரே அண்ட் ஒயிட் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம காமன் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். இந்த காமன் டாய்லெட் நம்ம ஸ்டேர் கேஸ் வழியாக மட்டும்தான் வர முடியும். ஸோ இந்த டாய்லெட்டுடைய ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் மெஷர்மெண்ட் 4 feet 6 inch by 9 feet அளவில் இருக்குது. இதுவும் வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை நம்ம தனியாக பிரிச்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆன உடனே ஸ்டார் கேஸ்க்கு ஆப்போசிட்லேயே நம்ம டபுள் ஹைட் ஏரியா பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் ஒரு கிளாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். வால்லேருந்து சீலிங்க்கு எல் ஷேப்பில் ரன் ஆகுற மாதிரி. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து டேரெக்டாக நம்ம லான்ச் அண்ட் ஸ்டடி ஏரியாவுக்கு ரீச் ஆகலாம். இது என்டையர் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 26 feet by 8 feet அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு சைடில் ஸ்விங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இன்னொரு கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இது வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக அமையுது. ஸோ இந்த பெட்ரூம் உடைய ஹெட் போர்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மிரர் பேனலிங் கொடுத்துட்டு சைட்ஸில் வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு நீஷ் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இதனால் இந்த ரூம் நல்ல ஒரு ஸ்பேஸாக மாற்ற முடியுது. ஸோ இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 6 inch by 11 feet 6 inch அளவில் இருக்குது. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே 9 feet by 5 feet அளவில் இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் கான்செப்டில் சிம்பிள் ஃபால் சீலிங் டிசைனோட இந்த டாய்லெட் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வேனிட்டி கவுண்டரும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு ரீச் ஆகிறோம். இந்த பெட்ரூம் நமக்கு ஃப்ரண்ட்டில் ரோட் சைடில் இருக்கிறதால நமக்கு பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet by 16 feet 9 inch அளவில் இருக்குது.
ஸோ இங்கேருந்து நம்ம நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனிக்கும் ரீச் ஆகிக்க முடியும். இந்த பால்கனியில் நல்ல ஃப்ளோரிங்கும் இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னில் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிராஸோட நம்ம கொடுக்கறதால இந்த ஏரியா நல்ல ஸ்பேஸாக இது நமக்கு அமையுது. ஸோ இங்கேருந்து நம்ம டெரஸ் ஏரியாவுக்கு ரீச் ஆன உடனே ஒரு சிட் அவுட் ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த சிட் அவுட்டில் நம்ம நல்ல ஒரு காங்கிரீட் பர்கோலா ப்ரொவிஷன் கொடுத்துட்டு டாப்பில் நம்ம நல்ல கிளாஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான லைட் பேட்டர்ன் நமக்கு என்டையர் டே வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ரீட்டைன் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோட கிளாஸ் ப்ரொவிஷன், ஹாலுடைய கட் அவுட் ப்ரொவிஷன் அண்ட் ஜிம் ஏரியா எல்லா ப்ரொவிஷனும் இங்கே நமக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த வாக் த்ரூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுவோம்.